தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுப்பட்டினத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் செல்வ பெருந்தகை இருந்து வருகிறார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் குண்டாஸ் வழக்கில் சிறை சென்றவர் என அவதூறாக பேசியதாக கூறி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றியம் புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓ.வி. ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொறுப்பாளர்கள் சி.ஆர். பெருமாள், அடங்கா அன்பு, ஞானப்பிரகாசம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்ததுடன் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வீரவணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து கல்பாக்கம் நகரியத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வரை பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கல்பாக்கம் போலீசார் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு காவல் நிலையத்தில் அண்ணாமலை மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் பெருமாள் உள்ளிட்டோருடன் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் கிங் உசேன், நகர்வேதா, டி.எஸ். பாலு, நாகமுத்து, ராஜேஷ், ரமேஷ், வழக்கறிஞர் மணிகண்டன், பிரதாப் என மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.